ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா கிரேட் 1 மேத்ஸ் பெஸ் பேப்பரில் இருக்கிற த நம்பர் லைன், தட் இஸ் பேஜ் நம்பர் 12 இருக்கிற கண்டென்ட்டை நம்ம இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். த நம்பர் லைன், a line with numbers placed in order is called a number line. நம்பர் லைன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எ லைன் ஒரு லைன் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க வித் நம்பர்ஸோடு இருக்கிறது, அதை தான் நம்பர் லைன் சொல்லுவாங்க. த ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் த நம்பர் லைன் ஷோன் பிலோ இஸ் 0. ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் நம்ம என்ன கொடுத்துக்கிறாங்க, 0ன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. அண்ட் இட் ஷோஸ் நம்பர்ஸ் 0 to 10, 0லேருந்து 10 வரை நம்ம நம்பர் லைனில் டிஃபைன் பண்ணுறோம். ஸோ கிரேட் 1க்கு நமக்கு 0 to 10ங்கிற லெவலில் தான் கோட் பண்ணியிருக்காங்க. As we move from left to right in the number line, the number becomes bigger. ஸோ லெஃப்ட் டு ரைட் 0 விட 1 பெருசு, 1 விட 2 பெருசு, 2 விட 3 பெருசு, 3 விட 4 பெருசு, 4 விட 5 பிக்கர் வேல்யூ, 5 விட 6, 6 விட 7, 7 விட 8 ஹையஸ்ட் வேல்யூ, 8 விட 9, 9 விட 10 ஹையஸ்ட் வேல்யூவாக இருக்கும். The numbers to the left of a given number are smaller. ஸோ லெஃப்ட்லேருந்து வந்தால் ஸ்மாலர். நம்பர்ஸ் டு ரைட் ஆஃப் த கிவன் நம்பர் ஆர் பிக்கர். ஸோ இப்படி எப்படி லெஃப்டில் மூவ் பண்ணுறது, எப்படி ரைட்டில் மூவ் பண்ணுறதுங்கிறது தான் இங்கே முக்கியம். இப்போ அவங்களே எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாமா? fill in the boxes for the following number lines. அவங்க ஒரு எக்ஸசைஸ் சம் கொடுத்துருக்காங்க. 0, 1. ஸோ இதுக்கு லெட்டர்ஸும் எழுத சொல்லியிருக்காங்க. ONE 1, 2. 2 அவங்க வந்து நம்ம ஹைலைட் பண்ண சொல்லியிருக்காங்க, இங்கே எழுத ஸ்பேஸ் கொடுக்கல, ஸோ நம்ம விட்டுறலாம். 3, THREE. 3க்கு அடுத்து என்ன வந்திருக்கலாம் டாட்டுக்கு? 4. அடுத்து 5, FIVE. அடுத்து 6. அடுத்து 7, SEVEN. அடுத்து 8. அடுத்து 9. அடுத்து 10. எங்கெங்கே லெட்டர்ஸ் தேவையோ அதுக்கு நேராக நம்ம ஸ்பெல்லிங் எழுதினா போதும். NINE மட்டும் எழுதினா போதும். இந்த ஸ்மால் எழுதியிருந்துருக்கணும். அடுத்தது பாருங்கள், இன்பிட்வீன் ஸ்பேசஸ்க்கு 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ கவுண்டிங் பேக் போகலாமா? நமக்கு ஒரு ஒர்க் கொடுத்துருக்காங்க, என்னென்னு பார்க்கலாமா? ரீட் த நம்பர்ஸ் ஃப்ரம் 10 to 1. ஸோ ரிவர்ஸில் எழுதியிருக்காங்க பாருங்களேன். 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. ஃபஸ்ட்டு பார்த்தது 0லேருந்து 10 வரை கொடுத்துருந்தாங்க, அதுக்கு எக்ஸசைஸ் சம்மா நம்மளை ஒர்க் அவுட் பண்ணாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரிவர்ஸில். நவ் கவுண்ட் பேக்வேர்ட்ஸ் ஃப்ரம் த கிவன் நம்பர்ஸ் இன் ஈச் ஆஃப் தி ஃபாலோயிங். ஸோ பேக்வேர்ட்ஸில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எழுத தெரியுதா, குட்டி பசங்களுக்குலாம் தெரியுதா அப்படிங்கிறதுக்காக தான் இந்த எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ ட்ரை பண்ணலாமா? கமான். நம்பர் 1 என்னது? 10. இங்கே 5 கொடுத்துருக்காங்க லாஸ்ட் வேல்யூ. ஸோ நம்ம ரிவர்ஸில் எழுதணுங்கிறப்ப பேக்வேர்ட்ஸில் எழுதணும்னா 10க்கு பிஃபோர் 9, 8, 7, 6. அவ்வளோதான், கோடிங் முடிஞ்சது. செகண்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 6 to 1 கொடுத்துருக்காங்க. அப்போ 6, 5, 4, 3, 2, 1 முடிஞ்சது. அடுத்து 8 to 3 கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க எந்த இடத்துல ஸ்டார்டிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்களோ அதுலேருந்து தான் நம்ம ரிவர்ஸில் எழுதுகிற மாதிரி இருக்கும். 7, 6, 5, 4, 3. அவ்வளோதான். 3 எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருந்தாங்க, எக்ஸசைஸ் சம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை மட்டும் ஒர்க் அவுட் பண்ணியாச்சு, டபுள் ஸ்டார் வாங்கியாச்சு. அவ்வளோதான், சூப்பர். ஸோ த நம்பர் லைன், இதில் நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னா, நம்பர் லைன் இஸ் நத்திங் பட் எ லைன் வித் நம்பர்ஸ். ஸோ இது 0 to 10ல் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ நமக்கு சேம் ஆர்டரில் எப்படி போனாலும் எந்த மாதிரி எழுதுறது, இன்பிட்வீனில் ஏதாவது நம்பர் மிஸ் ஆனால் அது எப்படி கோட் பண்ணுறது அது தெரிஞ்சுருக்கணும். ரிவர்ஸில் எழுதுகிறோம், பேக்வேர்ட்ஸில் எழுதுகிறனாலும் எப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டால் போதும், ஈஸியாக நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியும். அவ்வளோதான். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் ப்ராப்ளம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.